மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென். இந்த காலை தமிழிசை வழிபாட்டிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்து வரவேற்கின்றேன். I greet and welcome you all for this morning தமிழிசை worship service in the name of a triune God. ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். Let us pray. நீதிபரராம் கடவுளே, மகிழ்வான இக்காலை பொழுதுக்காக நல்லதோர் வழிபாட்டு சூழலுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த இன்னிசையோடு உம்மை வழிபட வந்துள்ள நாங்கள் வழிபாட்டின் அனைத்து கூறுபாடுகளிலும் உம்முடைய இருக்க நிலையை உணர்ந்து கொள்ள அருந்தாரும். இவை அனைத்தும் விடுதலையாளராம் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம் எங்கள் பெற்றவராம் கடவுளே ஆமென். இந்த வழிபாடானது தமிழிசை வழிபாட்டு முறைமை 5 பின்பற்றி நடைபெறும். வழிபடுவோம் வாரின் நூலின் பக்கம் 30. உலகில்
கடவுளின் திருமுன்னிலையில் கூடியிருக்கிற நாம் பின்வரும் பாடல் வழியால் நாம் நம்முடைய பிழைகளை உணர்வோம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி எசேக்கியேல் இறைவாக்கினர் எழுதிய நூல் பிரிவு 7 திருமொழிகள் 1-4 வரை. The scripture portion is taken from prophetical book of Ezekiel, chapter 7, verses from 1 to 4. இஸ்ரேலை நெருக்கிக் கொண்டிருக்கும் அழிவு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டை நோக்கி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ முடிவு வந்துவிட்டது. நாட்டின் 4 மூலைகள் வரையிலும் முடிவு வந்துவிட்டது. இப்பொழுதே முடிவு உனக்கு வந்துவிட்டது. நான் என் சினத்தை உன் மீது அனுப்புவேன். உன் நடத்தைக்கு ஏற்றபடி உனக்கு தீர்ப்பிடுவேன். வெறுப்புக்குரிய உன் எல்லா செயல்களுக்கும் தக்க பதிலடி கொடுப்பேன். என் கண்களில் உனக்கு இரக்கம் இராது. நான் உன்னை தப்பவிடேன். மாறாக உன் நடத்தைக்கும் அருவருப்புகளுக்கும் ஏற்ப உனக்கு பதிலடி கொடுப்பேன்.
அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பாடம் முடிந்தது. கடவுளை உமக்கே மாற்றி விட்டார்கள். Here is the reading. Praise be to O God. எசேக்கியேல் நூலை குறித்து தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற நிலையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி எசேக்கியேல் பிரிவு 7 திருமொழிகள் 1-4 வரை. முதல் 3 பிரிவுகளில் எசேக்கியேலின் அழைப்பை பற்றியும் 4ஆம் 5ஆம் பிரிவில் எசேக்கியேல் இயற்கையின் வழியில் இறைவாக்கு உரைக்கிறார். 6ஆம் பிரிவில் இஸ்ரவேல் மக்களின் மீது ஆண்டவர் கோபம் கொள்கிறார். இந்த 7ஆம் பிரிவில் இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்கிறார் ஆண்டவர். 3 நிலைகளில் எச்சரிப்பின் சத்தம் உடைக்கப்படுகிறது. 1-4 வரை உள்ள திருமொழிகளில் முதல் எச்சரிப்பின் ஒலி உடைக்கப்படுகிறது. மேலும் இந்த பிரிவின் தனிச்சிறப்பு கவிதையின் நடையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உரையாடலானது கடவுளுக்கும் இறைவாக்கினர் எசேக்கியேலுக்குமான உரையாடலும் மற்றும் இஸ்ரவேல் மக்களுக்குமான உரையாடலாகவும் இருக்கின்றது. முதல் திருமொழிகளில் கடவுள் இறைவாக்கினர் எசேக்கியேலிடம் பேசுவதை பார்க்கிறோம். 2ஆம் திருமொழிகளில் இதோ முடிவு வந்துவிட்டது என்று எழுதியிருக்கிறது. இந்த முடிவு கடவுள் அவர்களுக்கு பலமுறை எச்சரித்தும் அவர்கள் மனம் மாறாமலும் நெறிக்கேடுகளை விட்டு விலகாமலும் இருந்தார்கள். இவர்கள் செய்த நெறிக்கேடுகள் என்னவென்றால் கடவுளை மறத்தல், உடன்படிக்கை மீறுதல், சிலை வழிபாடு போன்றவற்றை. இந்த மனமாறா தொடர் செயலினால் இவர்களுக்கு முடிவு வந்துவிட்டது என்று ஆண்டவர் கூறுகிறார். 2ஆம் திருமொழியின் பிற்பகுதியில் 4 மூலைகள் என்று எழுதியிருக்கிறது. அந்த 4 மூலைகள் எதை குறிக்கிறது என்றால் ஒரு பகுதி இஸ்ரவேல் மக்களை மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களுக்கு வரும் அழிவை குறிக்கின்றது. நம்முடைய கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர்தான். ஆனால் அவர்களின் தொடர் பாவத்தின் விளைவு கடவுளின் நியாயத்தீர்ப்பு. இறையியலாளர் மேத்யூ ஹென்றி கூறுகிறார், ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு முன் எச்சரிக்கிறார் என்று கூறுகிறார். தமிழ் படமொழிகளில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று கூறியிருக்கிறது. எச்சரிப்பு வரும்போதே மனமாற்றம் தேவை. 3ஆம் திருமொழிகளில் முடிவு வந்துவிட்டது, ஆனால் இங்கு குறிப்பாக உனக்கு முடிவு வந்துவிட்டது என்று கூறுகிறார். 2ஆம் திருமொழிகளிலோ பொதுவாக கூறப்பட்டது. 3ஆம் திருமொழிகளில் உனக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உனக்கு எதை குறிக்கிறது என்றால் தனி நபருக்குரிய நெறிக்கேடுகளை குறிக்கின்றது. 4ஆம் திருமொழிகளில் என் கண்களில் இரக்கம் இராது என்கிறார். இதனால் நம்முடைய கடவுள் இரக்கம் இல்லாதவர் அல்ல. அவர் நமக்கு பல முறை வாய்ப்புகள் தந்தும் மனம் மாறாமல் இருந்த செயலுக்கே இந்த வெளிப்பாடு. 3ஆம் 4ஆம் திருமொழிகளில் பார்க்கும்போது இஸ்ரவேலின் கடவுள் பழிவாங்கும் கடவுளாக இருப்பாரோ என்று நினைக்க தோன்றும். ரோமர் 1:18 படி தங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்குகின்ற அம்மக்கள் மேல் கடவுளின் சினம் விண்ணின்று புறப்படுகிறது. இது நீதிபரராம் கடவுளின் அன்பின் வெளிப்பாடாகும். மனம் திரும்புதலை தாமதப்படுத்துவது ஆபத்தானது என்கிறார் இறையியலாளர் சார்லஸ் ஸ்பர்ஜன். கடவுள் நம்மை எச்சரிக்கும் போதே நாம் நம் நெறிக்கேடுகளில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். இத்திருமறை பகுதியில் இருந்து கடவுள் கூறுவது என்னவென்றால் கடவுளுடைய எச்சரிப்பை அலட்சியம் செய்யக்கூடாது. கடவுள் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை மறக்கக்கூடாது. மனம் திரும்புதலுக்கான நேரம் இதுவே. இம்மூன்று சிந்தனைகளை கருத்தில் கொண்டவர்களாய் கண்களை மூடி நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். இஸ்ரவேல் மக்களைப் போல நெறி தவறியவர்களாய் கடவுளை இன்னும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம்.
மனிதனை மனிதனாக பார்க்காமல் சாதியம், ஏற்றத்தாழ்வு, வர்க்கம் போன்ற படிநிலை அமைப்பில் பார்க்கின்றோமா? தன் சுய லாபத்திற்காக பிறரை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். சமுதாயத்தில் இறைப்பணியாளராக நமது பணி என்ன என்று சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். கடவுள் தாமே இந்த உலகத்தின் வழியை நம்மை வழிநடத்துவராக. Distil English. The scripture portion given for today's meditation is Ezekiel chapter 7 verses from 1 to 4. In Ezekiel chapter 7, God warns the people of Israel. The warning is sounded in 3 stages. The first stage of warning is given in the verses 1 to 4. This is the conversation between the God, prophet Ezekiel, and the people of Israel. The Israelites forgot the God, His commandments, and they were worshipping the idols. Because of that, God says that the end come upon the 4 corners of the land of Israel, which symbolizes the total destruction of Israel. Even though a God is a compassionate God, the result of their continuous sin leads to the God's judgment. It is mentioned specifically that the end is of God each and every one for their sins. God says that He will not spare and will have no pity on them. This is the manifestation of God's judgment upon the refuse to repent, despite being given many opportunities to do so. In this portion, God tells us one should not disregard the God's warning. We should not forget that God is a righteous judge. This is the time to repent. Amen. நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்யும் வண்ணமாக யூபிலி அரசரி புத்துயிர் பாடல்களில் 305வது பாடல் வானம் புவியும் வையகமும் என்ற பாடல் வழியாக பற்றுறுதியை அறிக்கையை செய்வோம்.
மன்றாடுவோம். வழிநடத்தும் வல்ல கடவுளே, இன்று தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நல்ல முறையில் நடைபெறவும், நாட்டின் வளர்ச்சிக்கான மக்களின் நலனுக்கான திட்டங்கள் கொண்டு வரப்படவும், வருமான வரி சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட 7 மசோதாக்களும் மக்களின் நலனை பாதுகாக்க அமையவும் இறைவா உங்களிடம் மன்றாடுகிறோம். இருக்குமுள்ள பெற்றோராம் கடவுளே, ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் பயத்தின் காரணமாக 10 பேர் உயிரிழந்த செய்தியை அறிந்து வருகிறோம். அவர்களின் குடும்பங்களுக்கும் ஆறுதலையும், துயரத்தை தாங்கும் ஆறுதல் அச்சத்தில் இருக்கும் அனைவருக்கும் பேச்சு அமைதியையும் அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நன்றியும் மன்றாட்டையும் ஒன்று திரட்டி ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டல் யூபிலி அரசடி புத்துயிர் பாடல்களில் 327வது பாடல் வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தா என்ற பாடலின் வழியை ஏறெடுப்போம். இன்று போய்